திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அப்பொழுது 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன குறிப்பிட்டார்? எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னார். அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் 15 நாளுக்கு முன்பாகவே கூட்டத்தின் வாயிலாக இந்த முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தீர்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றீர்கள். நீங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படை எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனா 3000 தான் கொடுத்திருக்கிறார். 3 வருஷமா எதுவுமே கொடுக்கல. இப்பொழுதுதான் கொடுத்திருக்கிறார். ஆக அது மட்டுமல்ல, லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம். சுமார் 7300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். பொது வழியிலே பேசினோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். இப்படி சாதனை மேல் சாதனை படுத்தும் ஸ்டாலின் அவர்களே, தெரியாட்டுனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சேலஞ்சு பண்ற விட்டுருங்க. சேலஞ்ச் என்று சொல்லி இருக்கிறீங்க. சேலஞ்சு என்ன? நீங்க ஒரு மேடை போடுங்க, அதே மேடையில் நான் வருகின்றேன். எங்களுடைய அதிமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகளை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இதுதான் சேலஞ்சு. ஆனா அப்படி இதை தெரிவித்தார். உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று. நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அத்தனையும் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே. எங்கே பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் சாதனை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், தொழில்துறை அமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது கேட்டா வெள்ளை பேப்பரை நீட்டார். வெள்ளை பேப்பர் தான் உண்மை, எதுவுமே செய்யல. அவர் காட்டியது உண்மைதான்.